இந்த உலகத்தில் மிக நீண்ட காலம் இருக்கக்கூடிய அரச வம்சங்கள் என்னன்னு ஒரு பட்டியல், 25 அரச வம்சங்களோட பட்டியலை வந்துட்டு ஒரு ஆங்கில இதில் வந்து வெளியிடுறாங்க. அந்த அரச வம்சங்களுடைய பட்டியல்ல முதல் 5 இடங்கள்ல இருக்கக்கூடிய அரச வம்சங்களை பார்த்தோம்னா, முதலாவது இடம் பாண்டியர்கள், 2வது இடம் சோழர்கள், 4வது இடம் சேரர்கள். ஆனா அந்த பட்டியலை படிக்கிற யாருக்குமே தமிழர்கள்லாம் யாருன்னு தெரியல. அப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஒழுங்கா தான் இருந்திருக்காங்க, நம்ம ஒழுங்கா இருந்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? தமிழர்கள் எந்த இடத்திலே அறிவியல் பேச சென்றாலும், அதாவது அவங்களோட அறிவியலை பேச சென்றாலும் அதை வந்து இழிவுபடுத்துறது. தமிழர்கள் அவங்க மொழியில எங்கேயாவது பொது இடத்துல பேசினா அது வந்து கல்வி அறிவின்மை என்பதாக காட்டுவது. தமிழர்கள் வந்து அவங்களுடைய மருத்துவத்தை மேற்கொண்டா அது வந்து மருத்துவ அறியாமை என்று கற்பிப்பது. தமிழர்கள் தங்கள் மொழிக்காக ஏதாவது செய்தால் அதை மொழி வெறி என்று கற்பிப்பது. தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டையோ நாகரிகத்தையோ கடைபிடித்தால் அதை வந்து பிற்போக்குத்தனம் என்று சொல்வது. இப்படியாக தமிழர்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். இப்படி தாக்கி என்ன பண்றாங்கன்னா, உளவியல் ரீதியாக நாம் வளர முடியாமல் செய்கிறார்கள். இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடப்பது, விட்டா இனிமேலும் நடக்க போகுது.